नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. துஷாசனன் பார்த்தா, ஹே திரௌபதி வா என்னுடன். முடிஞ்சது. அவன் பேசல. அவன் இந்த வாட்டி அவன் பேசல. இத்தனை நேரம் வாயால பேசிட்டு இருந்தவும் அகங்காரம். நான் சொல்லி அவ கேட்கலையோ இல்லையோ. சாதாரண ஒரு பணிப்பெண், ஒரு சேவகி, தன் கணவர்களால் கைவிடப்பட்டவள், ஒரு அபலை நிலையில இருக்கக்கூடியவள், என்ன மதிக்காம போறதா அப்படின்ற எண்ணம். திரௌபதியோட கூந்தலை பிடிச்சான். அவளுக்கு கிருஷ்ணான்னு பேரு. ஏன்னா அப்படியே கண்ணநாட்டமே கருப்பா கண்ணங்கரேல்னு இருப்போம், அழகா இருப்போம். அவருடைய கூந்தலை வியாசர் வர்ணனை பண்றச்சு அப்படியே நீல நிறத்து கூந்தல், நீள் கூந்தல். அவளுக்கு லாங் ஹேர், ப்ளூ கலர் ஹேர். அது அழகா இருந்தா திரௌபதி பார்க்கறதுக்கு. துஷாசனன் அந்த கூந்தலை பிடிக்கிறாமோ, அவளுடைய குழலை பிடிச்சு தர 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 தரன்னு மாடியிலே இந்த கீழே இழுத்துன்னு வரான். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு. கதர்றா, துஷாசனா விடு, நான் சபைக்கு வரமாட்டேன். நீ எவ்வளவு கத்தினாலும் சபைக்கு வரமாட்டேன். நான் வரக்கூடாது, நான் வரல. அத்தனை பெரியவா முன்னாடி நான் நிக்க முடியாது, என்னால என்னை கூப்பிடாத, என்னை விட்டுடு துஷாசனா. நீ பண்றது மகா தப்பு. ஒரு ஸ்திரீயை இந்த மாதிரி கூந்தலை பிடிச்சு இழுத்துண்டு போறது மகா தப்பு. நீ அராஜகம் பண்ற. அலறிண்டே தான் கீழே வந்தா. சபையில கொண்டு வந்தா அப்படி தள்ளனா திரௌபதிய. துரியாதனா பார், தாசி திரௌபதி அழைத்து வந்து விட்டேன். நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன் பார். நான் சொன்னது எதுவும் நீ கேட்க மாட்டேல்ல. வான் சொன்னா வரமாட்ட. கேவலம். எனக்கு சேவகம் பண்ண வேண்டியவன் நீ என் பேச்சை அவமதிக்கின்றாயா? துஷாசனா அவளோட வஸ்திரத்தை ஹரணம் பண்ணுன்னா. அவ போட்டு இருந்ததே ஒரே ஒரு வஸ்திரம் தான். அந்த ஒரு வஸ்திரத்தை 3 சுத்து சுத்திந்தா. அவள் வஸ்திரத்தை பிடித்து இழ துஷாசனா. துஷாசனன் இழுக்க ஆரம்பிச்சான். அவ அலர்றா. தன்னை காப்பாத்திக்கணும்னு முதல்ல மறைச்சு மறைச்சு பார்த்தா. பாவம் முடியல. சபையில அத்தனை பெரியோர்கள் முன்னிலையில ஒரு அபலை ஸ்திரீயினுடைய நிலைமை என்ன? இதுதான் நியாயமா? இதான் நியதியா? அவ கூப்பிடுறா. கடைசி சுத்து. இதுக்கு மேல விட்டானா மானம் போயிடும். சபையில அத்தனை புருஷர்கள் முன்னாடி மானம் போயிடும். ஆண்கள் அத்தனை பேர் இருக்கா, பெரியவா இருக்கா, மானம் போயிடும். அவளால அப்புறம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. கைய விரிச்சா, கைய கூப்பினா, கோவிந்தா துவாரகா நிலையா ரக்ஷி. பெருமாள் அங்கேந்து வஸ்திரத்தை கொடுத்தார். தான் வரல, வஸ்திரத்தை கொடுத்தார். இவளுடைய மானம் அன்று சபையில் காக்கப்பட்டது கண்ணனால் மட்டுமே. இதுக்கப்புறம் திரௌபதி கூனி குறுகி நிக்கிறா. இந்த சபையில இத்தனை பெரியவா நிறைஞ்சிருக்கணும் இல்லையோ, உங்க யாருக்குமே நியாயம் சொல்லணும்னு தோணலையா? இங்க நடக்கிறது அநியாயம் தெரியலையா? ஒரு குலவதுவனுடைய மானம் பறிக்கப்பட்டது நிறைஞ்ச சபையில நீங்க யாருமே வாய திறக்கல. எல்லாரும் ஏன் இப்ப வாய் மூடிட்டு இருக்கீங்க? ஏன் வாய திறக்கல? பிதாமாரி உங்களுக்கு கூட வாய் திறக்கணும் தோணலையா? ஒரு வார்த்தை பேச முடியலையா உங்களால இந்த அநியாயத்தை நிறுத்துறதுக்கு? ஒரு சொல் சொல்லியிருந்தா இவ நிறுத்திருப்பாளே. இந்த அநியாயத்தை வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே. ஒரு அபலை பெண்ணோட நிலை இவ்வளவுதானா சபையில? விதுடரே, உங்களால கூட ஒரு வார்த்தை பேச முடியலையா? எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர் தானே நீங்க. ஏன் இப்படி வாய திறக்காம இருக்கீங்க? யுதிஷ்டரே,
தன்னை இழந்த ஒருவனுக்கு தன் உடன் பிறந்தவர்கள் நால்வரையும் பணயமாக வைப்பதற்கு அதிகாரமற்றவன் ஆவான். அவ்வாறு இருக்கையில் என்னை எவ்வாறு நீங்கள் பணயமாக வைத்தீர்கள்? இதுதான் தர்மமா? இதுதான் நியாயமா தங்கள் தரப்பில்? துரியோதனா, ஒரு குலவதுவை இவ்வாறு சபை கழைத்து வந்து அவமதிக்கின்றாயா? நான் உமக்கு தாசியாவனா? நான் இந்த குருவம்சத்தில் குலவது அல்ல? எவ்வாறு செய்வதற்கு உன் மனம் எவ்வாறு ஒப்பியதோ இவ்வளவு கிரூர செயலை செய்திருக்கிறாய். நீ செய்த இந்த தவறுக்கு நிச்சயம் ஒரு நாள் தண்டனை அனுபவிக்கப் போகிறாய். இந்த பாஞ்சாலியின் சபதத்தை சபையோர் அனைவரும் கேட்க வேண்டும். எந்த துச்சாசனன் என் குடலை பிடித்து இச்சபை வரையில் என்னை இழுத்து வந்து விட்டானோ, அவன் உடலில் இருந்த குருதி பெருக்கெடுத்து ஓடும் வேளையில் அந்த குருதியை எடுத்து என் தலையில் நான் சூடிக்கொண்ட பின்பே என் குழலை முடித்துக் கொள்வேன். அது வரையில் இந்த பாஞ்சாலி தன் குழலை முடிக்க மாட்டாள். இதுவே பாஞ்சாலியின் சபதமாகும். இப்படி பாஞ்சாலியின் சபதத்தை எல்லாம் நாம் பார்த்தோமே. இதுக்கப்புறமா தான் பீமன், அர்ஜுனன் ஆளாளுக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறார். அதில் பீமன் துரியோதனனுடைய தொடையை அடிச்சு கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்துக்கிறா, அதை கடைசியில் நிறைவேற்றி முடிக்கிறா. அதெல்லாம் நம்ம யுத்த பருவத்தில் பார்த்துக்கலாம். இப்போ அந்த யுத்த பருவத்தில் முதல்ல நம்ம அனுபவிக்கிறது இந்த பகவத்கீதா பருவம். அதாவது பகவத்கீதைக்கு ஒரு ப்ரிலூடு. இதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி இல்லையா? மேற்படி தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திர நம்ம அனுபவிக்கலாம். வாங்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்றதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்க போகிறோம். இதில் தர்மக்ஷேத்ரே அப்படின்றது குருக்ஷேத்திரத்தை தான் குறிக்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ குருக்ஷேத்திரத்துக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அப்புறம் இது ஏன் தர்மக்ஷேத்திரம்னு சொல்கிறோன்றதை பார்ப்போம். அது தவிர்த்து இதே பீஷ்ம பருவத்தில் முதல் 2 அத்தியாயங்களில் இந்த குருக்ஷேத்திரத்தை தபஹ க்ஷேத்ரே அப்படின்னும் வியாசர் வர்ணனை பண்ணுறார் பாரதத்தில். அதுக்கும் நம்ம என்ன அர்த்தம்ன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த குருக்ஷேத்திரத்துக்கு ஏன் குருக்ஷேத்திரம்னு பெயர் அப்படின்றத பார்க்க போனோம்னாக்கவே ஆட்டோமேட்டிக்காக தபஹ க்ஷேத்ரே அப்படின்ற பேரோட அது லிங்க் ஆகுது. தபஹ க்ஷேத்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தபஸ் செய்வதற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய இடம், தபஸ் செய்வதற்கு தகுந்த இடம் அப்படின்னு அர்த்தம். யார் தபஸ் பண்ணினா? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? குரு அப்படின்றவர் இந்த இடத்துல தபஸ் பண்ணினார். இது எதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஹரிவம்சத்தில் 32வது அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது, ரிக்ஷாத் சம்வரணோ ஜக்ஞே குருஹு சம்வரணாத் ததா யஹ பிரயாகாததிக்ரம்ய குருக்ஷேத்திரம் சகாரஹ தத்வை தத்ச மகாபாகோ வர்ஷாணி சுபஹூன்யத தப்யமானே ததா சக்ரோ யத்ராஸ்ய வரதோ பபௌ புண்ணியம் ச ரமணீயம் ச புண்ணியகிருத்பிர் நிஷேவிதம் தஸ்யான் வவாயஹ சுமஹாம்ஸ்தஸ்ய நாம்னாஸ்த கௌரவாஹா. சுருக்கமா இதுக்கு அர்த்தம் அனுபவிக்கிறச்சே, குரு அப்படின்றவர் இந்த இடத்துல இந்திரனை நோக்கி தபஸ் பண்ணி இந்திரனிடத்துல தான் கேட்ட வரத்தை பெற்றுக்கொண்டார். அதனால இந்த இடத்துக்கு என்ன பெயர்? தபஹ க்ஷேத்ரே அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ஆச்சா, குரு அப்படின்றவர் இந்த இடத்துல தபஸ் பண்ணினதுனால குருக்ஷேத்திரம் அப்படின்னு பேர் பிரசித்தமாச்சு. தர்மக்ஷேத்ரே நீ ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு விதையானது வயல்ல தான் விளையும். அந்த மாதிரி தர்மம் ஒன்று பலவாக விளைகின்றது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல தான். அதனால இட் இஸ் கால்ட் தர்மக்ஷேத்ரே. இந்த இடத்துல தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. மாமகாஹா, கவனிங்கோ, மாமகாஹான்னு சொல்லும்போது அந்த மாமக அப்படின்ற சப்தம் அகங்காரம் மமக்காரம் உடையவன் அப்படின்றத எடுத்து காண்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. மாமக்காக என்னுடைய 100 புதல்வர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா, இதை தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே திருதராஷ்டிரன் மனசுல என்ன ஆசை இருக்கு? என்னுடைய 100 புதல்வர்கள் தான் ஜெயிக்கணும், அவாதான் ராஜபரிபாதனம் பண்ணணும் ஹஸ்தினாபுரத்தை. இதான் என்னுடைய ஆசை. அப்போ அந்த ஆசையை வச்சுட்டு தானே இத்தனை கேள்வி கேட்கிறார் திருதராஷ்டிரர் இப்போ. அதனால இந்த இடத்துல மாமக்காகன்றது அகங்காரம் மமக்காரம் உடையவன் அப்படின்றத எடுத்து காண்பிச்சுடுத்து. ஆனா
பாண்டு அப்படின்றது வெளுப்பு அப்படின்ற பொருளை கொண்டது ஆனபடியினாலே இந்த இடத்துல அது எதை குறிக்கிறதுனா சத்துவ குணத்தை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல பாண்டுவை சொன்னாக்க யாரை குறிக்கும்? பாண்டவர்களை தான் குறிக்கும். ஏன்னா பாண்டு இல்லை, பாண்டுவனோட 5 புதல்வர்களை குறிக்கும். இந்த 5 புதல்வர்கள் பாண்டவர்கள் எப்படி இருந்தான்னா திருதராஷ்டிரர்களை போல் அல்லாது, திருதராஷ்டிராதிகளை போல் அல்லாது, திருதராஷ்டிராதிகள்னா திருதராஷ்டிரர் அவருடைய புள்ள துரியோதனன் துஷாசனன் எல்லாரையும் சேர்த்துதான். அவர்களை போல் அல்லாது இவா எப்படி இருந்தா? சத்துவகுணம் நிரம்பி இருக்கிறவாளா இருந்தா. சோ அப்படிப்பட்ட பாண்டவாக இந்த வேறுபாடை காமிக்கிறதுக்காக மாமகாக பாண்டவாக ச ஏவ அப்படின்னு வார்த்தை வருது பாருங்க. சைவ அப்படின்றது அடுத்த வார்த்தை, ச பிளஸ் ஏவ. ஸோ இதுல ச அப்படின்றதுக்கு இருதரத்தாரையும் சேர்த்ததால் இவா என்ன பண்ணினா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவனா இருக்கின்றான் திருதராஷ்டிரன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏவ அப்படின்ற பதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களே, அதாவது மற்றவா வாழை சுற்றி இருக்காளோ இல்லையா, அவள்லாம் இந்த 2 பேரை உட்பட்டவராகத்தான் இருப்பா. அதனால அவ ஏதாவது யுத்தத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. திருதராஷ்டிரருக்கு என்ன பயம் அப்படின்னாக்க, இந்த பூமி நம்ம என்ன சொன்னோம், தர்ம பூமி, கரெக்டா? நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்கக்கூடிய பூமி இது. ஒருவனுடைய மனசுல நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்கக்கூடிய பூமி இது. அப்படி இருக்கிறதுனால இவா 2 பேர் எங்கேயாவது இந்த பூமியினுடைய தாக்கம்னால 2 பேரும் யுத்தம் வேண்டான்னு நிறுத்திட்டான்னா, திருப்பி அண்ணா தம்பிகளா நம்ம வாழ்வோம், உன் புள்ள என் புள்ள மாதிரி, என் புள்ள உன் புள்ள மாதிரின்னு சொல்லி எங்கேயா வந்துட்டான்னா வெளில, அப்புறம் அவளுக்கு நடுவில் இருக்கிற பாகுபாடு போயிடுமே, 2 பேரும் சேர்ந்து வாழணுமே அப்படின்ற வருத்தம். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு அந்த போரினுடைய பின்விளைவுகள் என்னன்றது தெரியாது, அவனுக்கு தெரியல. அதனால இப்படிலாம் யோசிக்கிறான் திருதராஷ்டிரன். ஒருவேளை இப்படி ஆயிடுத்துன்னா அப்படின்றான் அவன். அதனால்தான் ஏவ கிம ஏவ 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 இந்த இடத்துல அவன் போட்டதுக்கான காரணம் என்ன ஆயிடுத்துன்னா பயம் அவனுக்குள்ள. அந்த பயமும் இந்த இடத்துல வெளிப்படுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கிம கூறுவத்தை அப்படின்னு இருக்கு. சஞ்சயனா ஹே சஞ்சயனே அப்படின்னு அர்த்தம். கிம கூறுவத்தை அப்படின்னு சொன்னாக்க போர் புரிய விரும்பியவர்கள் அந்த இடத்துல போர் புரியறதுக்காக போய் நின்றுருக்கா, அவ அந்த இடத்துல என்ன பண்றா அப்படின்னு தான் நமக்கு இந்த கேள்வியை மேலோட்டமா படிச்சா நமக்கு தோணும். ஆனா ஒருத்தர் சாப்பிட்ற ஆசையில சாப்பிட உட்காண்டிருக்கார். அவரை பிடிச்சு, சுவாமி நீர் சாப்பிட்ற எண்ணத்தோட தானே சாப்பிட்றதுக்கு உட்காண்டிருக்கீர், நீர் என்ன பண்றீர் அப்படின்னு கேட்டாக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல யுத்தத்துக்காக அவ 2 பேர் அங்க சேர்ந்திருக்காளே, அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, யுத்தத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா அத சொல்லு சஞ்சயா அப்படின்னு திருதராஷ்டிரர் கேட்கிறார். பின்னாடி 44வது அத்தியாயம் பீஷ்ம பருவத்துல திருதராஷ்டிரன் திருப்பி கேட்கிறார் யுத்த விஷயமா சஞ்சயன் இடத்துல. இந்த மாதிரி இரு பட்சத்தவாளும் சேர்ந்திருந்த போது யார் முதல்ல அடிச்சா, யார் பின்னாடி அடிச்சா, பின்னாடினா அவளுக்கு அப்புறம் யாரு அடிச்சா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த போர் தவிர வேற ஏதேனும் அதற்காக அவ பண்ணியிருந்தான்னா அது என்ன அப்படின்ற கேள்வி முடியறது இந்த இடத்தோட. ஸோ இதுக்கு சஞ்சயரனுடைய பதில் 43வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு. இதுல துரியோதனனுடைய மனநிலையும் பேச்சும், அர்ஜுனனுடைய மனநிலை, அதை மாத்துறதுக்காக கண்ணன் கீதோபதேசம் கொடுக்கறது, அவன் போருக்கு முனையறது, தர்மபுத்திரர் தேர விட்டு இறங்கிறது, பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலானவர்களை தண்டனிட்ட அனுமதி பெறறதுக்காக இறங்கினார் அப்படின்னு மேல நம்ம அறிய பெற்றதும் இந்த இடத்துல அடங்கியவை. அதனால
இதுல இங்க நமக்கு வேண்டிய அளவு என்னன்னா கீதோபதேசம் வரைக்கும் தான். ஒன்லி ஃபார் டைம் பீயிங் சொல்ற அடியன். இப்போ இது வரைக்கும் அந்த கீதையை முடிக்கிற வரைக்கும் இந்த கீதோபதேசம் பரியந்தம் என்ன இருக்கோ நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பாரதத்தை ஆரம்பத்திலேருந்து அனுபவிக்கச்சு நம்ம முழுசா அனுபவிப்போம். ஸோ அதை ஃபுல்லா நம்ம அனுபவிக்கலாம். கீதைக்கு முன்னாடி திரௌபதி இப்படி இருந்தா, துரியோதனன் இப்படி பேசினா, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. ஸோ அது வெறும் ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு ஜிஸ்ட். நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அங்க என்ன நடந்தது, ஏன் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுன்னு சும்மா ஒரு ஐடியாக்காக தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இன்டெப்தா அனுபவிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நிறைய சாஸ்திரார்த்தங்கள் இதுல இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா பகவத் அனுகிரகத்துல, ஆச்சரண அனுகிரகத்துல அனுபவிப்போம். இப்போதைக்கு நம்ம கீதை அனுபவிக்கும்படி பகவத் ஆக்ஞை இருக்கு, ஆச்சரண அனுகிரகம் இருக்கு. அதனால நம்ம அதை அனுபவிக்கலாம். மேற்படி 2ஆம் 3ஆம் ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தா பெரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்காரம்.